சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய பிரார்த்தனையை அதிகரிக்கணும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரார்த்தனையோட வேகம் குறைஞ்சிடுச்சுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருக்குது. என்னோடய ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் நம்ம அன்பேசாயோட பிரார்த்தனைகளை நாம் மனப்பூர்வமாக அதிகரிக்கணும், அதை பலப்படுத்தணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கணுன்ற ஒரு விஷயங்கள் இங்கே எந்த தடையும் இல்லாமல் தாமதமும் இல்லாமல் நடக்கணும்னு சாய்ப்பா விரும்புகிறாங்க. அதனால் யாராவது பிரார்த்தனைகள் செய்வதில் ஸ்லோவாக இருந்தோ இல்லை முழு ஈடுபாட்டோடு செய்யலைன்னா அவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அன்பேசாயில் கொடுக்கக்கூடிய ஆடியோ ஒவ்வொருத்தவங்களுடைய தவறுதலான வழிகளுக்கும் ஒரு பாடமாக அமையுன்றதுக்காக தான். அதனால் மனப்பூர்வமாக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் பரிபூர்ணமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்றது தான் வாழ்க்கையோட யதார்த்தமான வெற்றிக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக அமையுது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நைட்டு 10 இருந்து 11 மணிக்குள்ளே 1 மணி நேரத்தில் எந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி, 1 நிமிட கண்களை மூடி சாயப்பா நம்ம உடம்புக்கு, நம்ம காயத்துக்கு, நம்ம நோய்க்கு மருந்து போடுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கண்களை மூடி உங்கள் நோய்களை நினச்சி அந்த நோய்க்கு மருந்து போடுற மாதிரி நினைக்கணும். இது கண்டிப்பாக நடக்கணும். இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நிகழ்த்தணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை நமக்கு மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் நோய்க்காக பிரார்த்தனை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் உங்கள் பிரார்த்தனை போய் சேருது. கண்ணுக்கு தெரிஞ்சு செய்யக்கூடிய புண்ணியங்கள் அப்படின்றது தான தர்மம் பண்ணுறது. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நிறைய பேரோட வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை வழி நடத்துதுன்றது அது இதை விட பல மடங்கு அதிகம் வாய்ந்தது. அதனால தான் எப்பயுமே நல்ல வார்த்தைகளை நாம் பேசணும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் எண்ணங்கள். உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றவே முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வெளிப்படையாக வரும். ஒரு மனுஷனை நீங்கள் புகழ்ந்து பேசுவீங்க, கொஞ்ச நேரம் அது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அது பொய்யாக இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மனுஷனை புகழ்ந்து பேசுனீங்களோ அந்த மனுஷனை நீங்கள் கேவலமாக பேசுவீங்க. ஏன்னா அப்போ நம்ம மனுஷன் கேவலம் இல்லை, நம்ம மனசில் எழக்கூடிய எண்ணங்கள் கேவலமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்த சாயப்பா வெறுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் நான் இன்றைக்கி ஒருத்தவங்களை ரொம்ப கேவலமாக அசிங்கமாக திட்டேன். எனக்கு அதில் இருந்து மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னாங்க. நான் திருப்பி சொன்னேன், சாயப்பா தண்டிக்கிறவர் இல்லை, மன்னிக்கிறவர் தான். ஆனால் செஞ்ச பாவமோ செஞ்ச புண்ணியமோ ஆட்டோமேட்டிக்காக யார் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அது உங்களுக்கு தான் விழும். அட் சேம் டைம் இன்னொரு விஷயமும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எந்த மனுஷனை நீங்கள் திட்டுன்னு திட்டினாலும் அவங்க மனசை காயப்படுத்தினாலும் அது சாயப்பாவை காயப்படுத்துவதற்கு சமன்னு நினைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திட்டணுமான்னு யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த மனுஷனையும் காயப்படுத்தாமல் இருக்கும்போது அப்போ நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு செய்வீங்க நினைப்பீங்க. அந்த புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சேரும். ஸோ உடம்புல பலகீனமாக இருக்கிறவ எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். பலமாக இருக்கிறவன் தான் அத்தனை காரியத்தையும் துணிச்சலாக செய்வா. அப்போது நம்ம பலகீனத்தை குறைக்கணும் அப்படின்னா பலத்தை அதிகரிக்கணும். அப்போ பாவத்தை குறைக்கணும்னா புண்ணியத்தை அதிகரிக்கணும்.
நான் ஒரு 80 கிலோ இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒருத்தவங்களுக்கு 100 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. ஒருத்தவங்க 60 கிலோனா அவங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் மாறிக்கிட்டே இருக்கு. நான் 40 நிமிஷத்தில் 4 கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னா சில பேர் 40 நிமிஷத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கலாம். சில பேர் 40 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டரும் நடக்கலாம். ஸோ ஒவ்வொரு மனுஷனோட வில்லிங் பவர், அந்த ப்ராக்டிஸ், இதெல்லாமே அதே மாதிரி தான் நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய கர்ம வினைகள் அதிகரிச்சது அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையை உண்டு இல்லாமல் நாமளை அது செஞ்சிடும். அப்போ அதை நம்ம பாதுகாக்கணும்னா நாம் அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு நமக்கு புண்ணியங்கள் என்ற ஒரு கணக்கு நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அது இருந்தால் மட்டுமே எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றியை பெற முடியும். அப்போ இது ஒன்று வாழ்க்கையில் மிக மிக இம்பார்ட்டன்ட். இதை நாம் மறக்கலாமா? ஆனால் இதை நாம் மறந்துடுறோம். தொடர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? தீய வழிகளை நம்ம மனசில் கவனத்தை வைக்கிறதால என்ன ஆகுது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய வெற்றி உங்களுக்கு கடைசி வரைக்கும் எட்டாத கனி மாதிரியே போயிடுது. அது எங்கேயும் உங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு பகல் கனவாக மாறிடுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்கணும்னு நினச்சா கடைசி வரைக்கும் சாதிக்க முடியல. ஏன் சாதிக்க முடியலன்னா உங்களுக்கு அந்த விதின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது வழி பண்ணலை. ஏன்னா விதியை உருவாக்குறதே நாம் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை எழுதுகிறோம். எப்படி வாழணுன்றதை நம்ம தீர்மானிக்கிறோம். நம்ம எண்ணத்தின் மூலமாக, செயல்கள் மூலமாக, மற்றவங்களுக்கு விளையக்கூடிய பலன்கள் மூலமாக, அது நல்ல பலனா கெட்ட பலனா? ஒரு மனுஷனை சீரழிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் நம்ம வாழ்க்கை சீரழிக்கப்படும். ஒரு மனுஷனை வெற்றி பெறுவதற்கு நம்ம தயாராக இருந்தால் நமது வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு உண்டான வழியை அது செலுத்தும். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்மளோட வேகம் குறையக்கூடாது. பிரார்த்தனை செய்யும்போது என்னைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த பிரார்த்தனை வலிமை மிக்கதாக ஆக்கணும். நம்ம மறந்துடுவோம். ஏன்னா பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி நம்மளை கொண்டு போகுது. ஒரு வாரம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், அடுத்த வாரம் ஆக்டிவாக இல்லாமல் இருப்போம். அப்போ ஏன் அந்த ஆக்டிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த வழிகளை நம்ம நடக்க முயற்சி செஞ்சோம். அதனால நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் நாம் அதை நோக்கி செயல்படலை. அதனால் மறுபடியும் பழைய மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம். இதான் உண்மை. ஒரு சாய்ராம் கேட்டாங்க, ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்கிறதில்ல. என்னன்னே புரியல. ஒரு நாள் சிரிச்சா 10 நாள் அழுவுற. அப்போ ஒரு நாள் ஏன் சிரிக்கிறாங்கன்னா அந்த ஒரு நாள் அந்த கவலைகளை மறந்து இருக்காங்க, இல்லை கவலைகளை பார்த்து பயப்படாமல் இருக்காங்க, இல்லை கவலைகளை எதிர்கொள்வதற்கு மன தைரியம் இருக்கு. அப்போ இந்த 10 நாள் ஏன் மாறி வருதுன்னா கவலைகளை பார்த்து பயம், மனசில் ஏதோ ஒரு விதமான ஒரு வெறுமை, ஏதோ ஒரு விதமான தோல்விகள், இதெல்லாம் சேர்வதால் அது அப்படியே மாறிடுது. இதான், வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாழ்க்கையை பார்த்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிக்காதீங்க. ரொம்ப வாழ்க்கைன்றது ரொம்ப சிம்பிள். புரிஞ்சவனுக்கு ரொம்ப சிம்பிள். வாழ்க்கையை புரிஞ்சிக்க முயற்சிகள் செய்யணும். வாழ்க்கைனா என்ன? நீங்கள் தாங்க வாழ்க்கை. உங்களை தாண்டி வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் உயிரோடு இருந்தால் அதுதான் வாழ்க்கை. நம்ம உயிரோடு இல்லைன்னா வாழ்க்கை பற்றி என்ன தெரியும்? சில பேர் வாழ்க்கையை புரிஞ்சிக்க முடியலன்னா சொல்கிறவங்க அத்தனை பேர் தன்னை பற்றி புரிஞ்சிக்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். நிறைய பேரோட சந்தேகம், நிறைய பேரோட புலம்பல் என்னென்னா வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியல.
வாழ்க்கையை ரசிக்க முடியல, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல. ஸோ வாழ்க்கைன்றது என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, என்னமோ வேற ஒரு மனுஷனையோ இல்லை வேற ஒரு உலகத்தையோ இல்லை வேற்று கிரகத்தையோ. சத்தியமாக இல்லை. நீங்கள் தான் வாழ்க்கை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. ஸோ வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக பாருங்க. அது புரியாத புதிர் இல்லை. அப்போ நீங்கள் புரியாத புதிராக இருக்கிறதால உங்களுடைய பலத்தையும் உங்கள் பலகீனத்தையும் தெரிஞ்சுக்காமல் இருப்பதால் வாழ்க்கையில் தோற்றதால் வாழ்க்கையை தோத்துட்டீங்கன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க. இதை தான் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி புரிதல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வாழ்க்கையும் நீங்களும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். நான் கூட யோசித்தேன், ஒரு சில காலத்தில் ஆன்மீகத்தை பற்றி பெருசாக புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது வாழ்க்கையை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். எதை புரிஞ்சுக்கணும்? யாரை புரிஞ்சுப்பீங்க? மற்றவங்கள புரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க? மற்றவங்கள புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மற்றவங்கள புரிஞ்சுக்கணும்னு சொல்லியே வாழ்க்கை முழுக்க முழுக்க எந்த உருப்படி இல்லாத வேலையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கைன்றது அது இல்லை. உங்களை புரிஞ்சிக்க வேண்டியது தான் வாழ்க்கை. உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா எல்லா விஷயத்தையும் உங்களை எளிதில் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். நீங்கள் பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நடுத்தரமான ஆளாக இருந்தாலும் சரி, படுத்தா நிம்மதியாக தூக்கம் வர்றது எத்தனை பேருக்கு? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? படுத்தனா எப்போ வேணாலும் நான் தூங்குவேங்க. எந்த இடம் எந்த ஊர் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை. தூங்கணும்னு நினச்சா நான் தூங்கிடுவேன். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குது? நிறைய பேருக்கு இரவுகளை தூக்கமே வராது. புரண்டு 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 படுப்பாங்க. ஏன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கல. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியல. ஒன்று இது வேணும்னு நினைக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய நேரத்தில் மூணாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன வேணும்? அப்போ என்ன வேணும்னு தெரியாமல் இருக்கிறதால தான் இந்த குழப்பம். அந்த குழப்பந்தான் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் தரவே இல்லை. வாழ்க்கைன்றதும் நீங்கள் தான், கடவுளுன்றதும் நீங்கள் தான், சக்தின்றதும் நீங்கள் தான், வெற்றின்றதும் நீங்கள் தான், தோல்வின்றதும் நீங்கள் தான், அவமானன்றதும் நீங்கள் தான், வெகுமானன்றதும் நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் கடவுளை உணர முடியும், வெற்றியை அனுபவிக்க முடியும், தோல்வியை அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். வேறு என்ன பெருசாக இருந்துட போகுது? நீங்கள் உங்களை பற்றி ஸ்டடி பண்ணாவே போதும். நீங்கள் வாழ்க்கையில் பல தத்துவங்களை பேசலாம். என்கிட்ட தயவு செய்து சில பேர் வாட்ஸ்அப் இருக்கும்போது லிங்க்கை அனுப்புவாங்க, இதை கேளுங்க, இது உங்களுக்கு பயனாக இருக்கும், ஈவினிங் பேசுகிறதுக்கு, மார்னிங் பேசுகிறதுக்கு. அது தேவையில்லைங்க. நம்மளுடைய ஸ்டடி, நீ என்ன ஸ்டடி பண்ண அதை நீ படி. அதை படித்ததை நீ 10 பேருக்கு சொல்லு, அவ்வளோதான். நான் அதிகமாக படித்ததுன்றது சச்சரிதம் புக்கு மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் பகவத்கீதையில் சில வார்த்தைகள், அது எப்பயோ படித்தது தான், இன்றைக்கு வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சில விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் ராமலிங்க அடிகளாருடைய சில விஷயங்கள். அப்போ சாயப்பா, கீதை அண்ட் ராமலிங்க அடிகளாருடைய, அதாவது ஆடு மாடு இதெல்லாம் கொல்லக்கூடாது, இதெல்லாம் பாவம் அப்படின்றது. அப்புறம் ஜீசஸ் அண்டு குரானில் இந்த தினத்தந்தி பேப்பரில் வரக்கூடிய மெசேஜஸ், அவ்வளோதான். ஏன்னா எல்லாத்தையும் எல்லா நூல்களையும் படித்தா நான் பைத்தியமாயிடுவேன். அப்போ நான் பைத்தியம் ஆகாத அளவுக்கு என் மனநிலையில் இருந்தேன்னா நான் அதை படிக்கலாம். நான் படிக்கிறத தப்புன்னு சொல்லலை.
ஆனால் இப்போ எனக்கு அது தேவையில்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் என்ன லேர்ன் பண்ணுறன்றது எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் என்னோடய ஆடியோஸை, என்னோடய அனுபவத்தை எப்படி சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் யாரெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்களோ அவங்க எனக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்களோ அது என் வாழ்க்கையில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர், இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சில பேர். ஏன்னா இதுவே எனக்கு பெரிய அழகான பாடம். இதை தாண்டி எனக்கு எந்த நூல்களும் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நூல்கள் எழுதினவங்கள தப்பு சொல்லலை, அவங்களாம் மேதாவிகள். எனக்கு என்னோடய பசிக்கு சாப்பாடு இங்கே கிடைக்குது. ஒருவேளை 10 அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு என்னென்னா என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி மாறிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒரு புக்கை பார்த்து அதை நான் சொல்லணுன்னா அந்த புக்கையே நான் உங்களை ரெஃபர் பண்ணிவிடுறேன், இந்த புக்கை படிங்க அப்படின்னு. என்னுடைய வலியும் என்னுடைய வேதனையும் என்னுடைய வெற்றியும் என்னுடைய தோல்வியும் என்னுடைய அவமானமும் என்னுடைய வெகுமானமும், அதுக்கு பின்னாடி நடந்த அனுபவத்தை சொல்ல வேண்டியது என் கடமை. நீ சொல்லு அப்படின்னு சாயப்பா சொல்கிறாரு, நான் சொல்லுறேன். அப்படிதான் ஒரு சாய்ராம் சொன்னாங்க. நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன், நிறைய ஆடியோஸ் கேட்குறேன், ஆனால் வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்க முடியல. நீங்கள் நிறைய படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு குழப்பம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்க இதை செய்யணுவாங்க, ஒருத்தவங்க இதை செய்யக்கூடாதுன்னு வாங்க. ஒருத்தவங்க ஆசைப்படுன்னுவாங்க, ஒருத்தவங்க ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் இருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நடுநிலைமையோடு நான் சொல்கிறேன். ஆசைப்படுன்னா நம்ம ஆசைப்படுறதுக்கு துட்டு வேணும். இப்போ இருக்கிற பிரச்சனையை நம்ம சமமான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய கட்டாயம் ஸ்டேஜில் இருக்குது. 3 வேளை நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, நல்ல துணிமணி கிடைக்குதா, இருக்கிறதுக்கு இடம் இருக்கா, எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு வருமானம் இருக்கா. ஆனால் அது இங்கே நம்மளை மாதிரி பல பேருக்கு இல்லை. அதை சரி பண்ணி அதை சமன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. நம்ம எதை வேணாலும் பேசலாம், ஆசைப்படுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ ஆசைப்படாத, முதல்ல உன் குறிக்கோளை அடைவர வரைக்கும் நீ தியாகம் செய்கின்றது தான் கரெக்டான வார்த்தைன்னு எனக்கு தோணுது. ஸோ லைஃப்ன்றது ஒரு வண்ணத்தை பூச்சி மாதிரி வண்ணமயமாக ஆக்கிக்கணும். அப்போ நமக்கு யாரெல்லாம் அந்த கான்செப்டுக்கு செட் ஆகுறாங்கன்னு பார்த்தா புத்தர் செட் ஆகுறாரு. ஆசையே துன்பத்திற்கு காரணம் அடிச்சாரு பாருங்க ஒரு பாயிண்ட்டு, சான்ஸே இல்லை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் எல்லாரோட வாயிலையும் வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், அதை ஒரு சொல்லாக பயன்படுத்துகிறோமே தவிர அதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்கல. அந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வராமல் தடுப்பதற்கு. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லிட்டா அப்போ நீங்கள் அடுத்த நிமிஷமே ஆசைப்படுறீங்களே. பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு துன்பம் ஒரு விஷயத்தில் வந்திருக்குதுன்னா அது எதனால் வந்ததுன்றத ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிங்கன்னா, ஒன்று ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பொருள் உங்களை விட்டுட்டு போகும், உடனே துன்பம் வந்துடும். இல்லை பணத்து மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பணம் உங்களை விட்டுட்டு போயிடும், துன்பம் வந்திருக்கும். இல்லை ஆட்கள் மேலே ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த ஆட்கள் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க, துன்பம் வந்திருக்கும். இதை தாண்டி எங்கேயாவது வந்திருக்கு? அதுக்காக உங்களுக்கு துறவியாக வாழ சொல்லலை. எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் வந்தது திரும்பி போயிடுச்சுன்னா, அது மூலமாக பிரச்சனை வருதுன்னா, அப்போ அந்த ஆசைப்படுறதா வேண்டாமான்றதை யோசித்து அந்த துன்பத்தை தாங்க முடியும், என்னால் அதில் இருந்து மீள முடியும் அப்படின்னா நீங்கள் ஆசைப்படலாம். வேண்டான்னா அது வேண்டாம், அது எந்த காலத்துக்கும் அது வேண்டாம், அதை நிறுத்தி வச்சிடுங்க, அது ஆபத்து. சில பேர் சொல்லுவாங்க அழகு ஆபத்து.
இதெல்லாம் ஒரு சைக்கோ தனமான விஷயங்கள். அழகான பெண்கள் ஆபத்துன்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். அப்போ அசிங்கமான பெண்கள் ஆபத்து இல்லையான்னு நான் திருப்பி கேட்டேன். இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் பேத்தல். என்னமோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிடக்கூடாது. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அசிங்கமாக இருக்காங்களா, இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சி அசிங்கமாக இருக்காங்களா, இல்லை பிறந்த பெண் குழந்தை அசிங்கமாக அதுன்னா பெண்களை மட்டும் தாக்குதல், அழகாக இருக்கிற பெண்கள் ஆபத்துன்னு. இது பைத்தியக்காரத்தனமானதா இல்லை? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தாங்க. அது யாரோ எங்கேயோ எனக்கு சொன்னாங்க, எந்த பெண்களையும் ஆபாசமாக பார்க்காத. அப்படி ஆபாசமாக பார்க்கணுன்னு நினச்சா அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பும் சதையும் அந்த ரத்தமும் பாரு. அதுக்கப்புறமா நீ அதை பார்க்க மாட்ட. இது என் வாழ்க்கையில் நான் எப்பயுமே கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம்தான் பெண்களுக்கு நல்ல மனசு ஒன்று இருக்குது. ஏன்னா பெண்கள் அவங்களால தான் நாம் பிறந்தோம். அந்த இடத்துல நம்ம வரும்போது பெண்களை எப்படி மதிக்கணும் அப்படின்றத கற்றுக் கொடுத்தாங்க. யார் கற்றுக் கொடுத்தாங்க? நமக்குள்ளே இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய, நண்பனாக இருக்கக்கூடிய, தகப்பனாக இருக்கக்கூடிய கடவுள் சாயப்பா. இந்த கான்செப்டில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எந்த பெண்களையும் அசிங்கமாக பார்க்கவே மாட்டோம். ஏன்னா செஞ்ச பாவத்துக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறமும் நீ ஆட்டத்தை ஆடுன அப்படின்னா அடுத்த பிறவி ரொம்ப மகா மோசமாக இருக்கும். இந்த பிறவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ தவம் செஞ்சுருக்கோம். 1வது அறிவில் இருந்து நாம் பிறந்திருக்கோம். இப்போ 6வது அறிவு, இதுதான் லாஸ்ட்டு. இனிமே நமக்கு பல பிறவிகள் இருக்கு. அந்த ஒரு பிறவியும் எப்படிப்பட்டதா நீ எடுக்கணும்னு முடிவு பண்ணா அதுக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கை வாடு. நீ ரொம்ப ஆட்டம் போட்டனா ஏண்டா பிறந்தோம் அப்படின்ற அளவுக்கு நீ ஒரு தினமும் நீ மனசு நொந்து போய் வாழணும். அதனால ஆட்டத்தை குறைச்சிடு. ஆட்டமே இல்லாத வாழ்க்கையை வாழு. எல்லாரையும் சரி சமமா நினை. நீதான் பெரிய பெஸ்ட்ன்னு நினைக்காத. உன்னால முடியாதுன்னு நினைக்காத. என்னால மட்டும்தான் முடியும்னு நினைக்காத. உன்னால முடியுதுன்னா கடவுள் கொடுத்த ஒரு பிச்சையால நடந்தது. உன்னால முடியுன்றதுக்காக மற்றவனுக்கு முடியாதுன்னு சொல்லி அவங்கிட்ட நீ சவால் விடாத. நீ சவால் விட்டனா உன்னோட வெற்றி பறிக்கப்படும். உன்னை போட்டு இன்னொருத்தன் மிதிக்க வருவா. உன்னை போட்டு மிதிச்சுக்கிட்டே இருந்தா நீ எப்போ எந்திரிக்கிறது? இந்த ஒரு வெற்றியால கர்வம் படைக்காத, ஆணவம் தலை தூக்காத. கொஞ்சம் பொறுத்துரு. உனக்கு பொறுமை முக்கியம். இந்த வெற்றி யாரால கிடைச்சிருக்கு? முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம். உன் கர்ம வினைகள் உனக்கு சாதகமாக இருக்கு. இதை பயன்படுத்து. ஆணவம் மட்டும் இங்கே வைக்காத. அடுத்தடுத்த வெற்றிகளை பெறணும்னா இதெல்லாம் இல்லை. பெற மாட்டேன்னா நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பேசு. ஆணவத்தால் அழிஞ்சவங்க ஜாஸ்திங்க, யாராக இருக்கட்டும். எந்த மனுஷன் பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இயற்கையாகவே மற்றவங்களை மதிக்கக்கூடிய பண்பு இருந்துச்சுன்னா அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும். ஆனால் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஆணவத்தால் அழிஞ்சா அப்படின்னா அது கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அந்த மனுஷனை. ஏன்னா கடவுள் நீதிக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டவர்.
அப்போ கடவுள் எதுக்கு கட்டுப்பட்டவரோ அதுதான் நம்ம வேதமாக நினச்சி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஓஹோ, பெரிய ஓஹோ. எனக்கு லைஃப்பில் சில விஷயங்கள் அப்போ நான் யோசித்தேன். ஒரு மனுஷனை நம்ம ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு கஸ்டமரோடைய எதிர்பார்ப்பு என்னவோ அதை நம்ம பூர்த்தி செஞ்சால் பெரிய அளவில் நம்ம வாதம் பண்ண வேண்டியது இல்லை. அதில் நான் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனேன். அதுக்கப்புறம் கடவுள் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணனா நீ கடவுள்கிட்ட இதை வேணும் அதை வேணும் கேட்க வேண்டிய வேலையே இல்லை. ஒரு நாளும் நான் காலையில் எந்திரிக்கிறேன், சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணுறேன். ஒரு நாளும் நைட்டு ப்ரே பண்ணுறேன். இடையில ப்ரே பண்ணலான்னு சொல்ல வேண்டாம், எல்லா நேரம் ப்ரே பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆனால் அந்த டே ஸ்டார்ட் பண்ணுறதும் டே கம்ப்ளீட் பண்ணும்போதும் இன்றைக்கி யாரை பற்றி மனசில் தப்பாக நினச்சோம் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்பா யாரையும் நினைக்கல, ஸோ இன்றைக்கி நம்ம நாளை சிறப்பாக்கியிருக்கோம். இல்லை இன்றைக்கி நம்ம இவரை திட்டணும் அப்படின்னா இன்றைக்கி நாள் கொஞ்சம் பேட் டே. அப்போ அந்த விழிப்புணர்வு வருது, நாம் இவங்களை திட்டுனதால எனக்கு பேட் டே, பட் நம்ம யாரையும் திட்டாமல் இருந்ததால எனக்கு இட்ஸ் a குட் டே. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். அதை திரும்ப திரும்ப உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நீ என்ன நினைக்கிறையோ அதுதான் உனக்கு அடுத்த நொடியோட ஆரம்பமாக இருக்குது. ஒரு நொடி முடியுதுன்னா அடுத்த நொடி ஆரம்பமாகுதுன்னா அந்த முடியும் போது என்னவோ அதுதான் அடுத்த நொடிக்கு ஆரம்பம். முடிவில் தான் தொடக்கம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சூரியன் மறைஞ்சிச்சுன்னா அடுத்தது தொடக்கம்னு அர்த்தம். மறைஞ்சது மறைஞ்ச மாதிரியே இல்லையே. இப்போ சூரியன் இல்லை, அதுக்காக சூரியன் வராதுன்னு யார் சொன்னா? தூங்கி எந்திரிச்சா சூரியன் தானே உங்களை எழுப்புறாங்க. அப்போ மறைஞ்சா முடிஞ்சா தொடக்கம் தானே, ஆரம்பம் தானே. அப்போ அதை நம்ம ஏன் புரிஞ்சுக்கல? அப்போ ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் முடியுதுன்னா அது ஆரம்பம். அந்த ஆரம்பம் எப்படி இருக்கணும்னா, அந்த முடியும் போது எந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்களோ முடிச்சிங்களோ அதுதான் ஆரம்பம். அப்போ அந்த ஆரம்பத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி முடிவை கரெக்டாக பயன்படுத்தினா ஒரு நாளும் நல்ல ஆரம்பம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும். நாளைக்கு வியாழக்கிழமை இல்லை, அப்போது இந்த நாளை நீங்கள் சிறப்பாக முடிங்க. நாளைக்கு நல்ல தொடக்கம். வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பானதாக சாயப்பா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் இது ஒன்று தான். முடிவு சிறப்பாக இருந்தால் தொடக்கம் நல்லா இருக்கும். முடிவு மோசமாக இருந்தால் தொடக்கமும் மோசமாக தான் இருக்கும். சரி, மோசமான தொடக்கம்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உண்மை புரிஞ்சுக்கிட்டா மோசமான தொடக்கத்துக்கு கொஞ்சம் போராடி 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 அது நல்ல தொடக்கமாக மாற்றி முடியும் போது நல்லதாக முடிச்சிங்கன்னா அடுத்த நாள் தொடக்கம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழ்க்கைன்றது பெரிய பாடங்க. சாயப்பா நம்ம மனசில் உக்காந்துட்டாருன்னா நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே இருந்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படிதான் அப்படிலாம் இல்லை. என்னைக்கே நம்ம புத்தியையும் மனசையும் சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டோமோ அன்று முதல் நம்ம வாழ்க்கையில் எந்த கவலையும் கண்ணீரும் பட வேண்டியதே இல்லை. சிறப்பான தொடக்கம், அற்புதமான ஆட்டம், வெற்றி கோப்பை உங்களுக்கு மட்டுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாயப்பா கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே மந்தமாகிடுவாங்க. அந்த மந்தம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நான் திரும்ப இது நிறைய பேருக்கு நான் பர்சனலாக சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான். இப்போ கூட ரீசெண்டாக நான் கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் பக்கம் நான் மீட் பண்ணேன் நம்ம சாட்டர்டே அன்னைக்கு. அப்போ அதை அத்தனை
திரும்பிட்டு நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் சாயப்பா நிகழ்த்தியிருக்காங்கன்னும் போது நான் என்னோடய கவலை ஒன்றே ஒன்று தான். இவங்க எந்த காரணத்தை கொண்டும் எல்லாமே கிடச்சிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் அதை டிலே பண்ணிடக்கூடாது. அந்த பிடிக்க வேண்டிய பிடியை இன்னும் இறுக்கிதான் இருக்கணுமே தவிர அதை ஃப்ரீயாக விட்டுடவே கூடாது. நான் திரும்ப எல்லார்கிட்டையும் அதை தான் சொன்னேன். இந்த பாருங்கள், நீங்கள் நினச்சதை சாயப்பா நடத்தி கொடுத்துட்டாரு. உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் முடிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. கர்மாக்கள் சாயப்பாவுடைய பார்வையால் பலம் இழந்து காணப்படுகிறது. அவரோட பார்வை அதில் இல்லை அப்படின்னா மறுபடியும் பலம் வாய்ந்ததாக உங்களை போட்டு முழுங்கிடும். சில நேரத்தில் டைட்டில் கூட நம்ம அப்படி வைக்கும்போது எனக்கு உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற தாட் எனக்கு இருக்குது. ஆனால் சில பேருக்கு அந்த டைட்டிலை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்கிறதாலேயே டைட்டிலுக்கு கொஞ்சம் நேற்று கூட நைட்டு ஃபஸ்ட்டு அன்பே சாயில் அந்த நைட் 8 மணி ஆடியோஸில் விஷ்ணு சாய்ராம் அந்த டைட்டில் போட்டாங்க. அப்போ நான் அதை பார்த்த உடனே டக்குன்னு இது உடனே டைட்டில் மாற்று அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டைட்டில் மாற்றிட்டாங்க. ஏன்னா சில டைட்டில்கள் ஆனால் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது, பார்த்துட்டு அது பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நினைக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா கான்செப்ட் என்னவோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நம்ம டைட்டில் போடணும். இப்போ கூட சொல்ல துன்பம் உங்களை மூழ்கும். ஏன் மூழ்குது? அவருடைய பிடியை விட்டுட்டிங்கன்னா துன்பம் உங்களை படாத பாடுபடுத்தும். ஊசி வலி தான், அதுக்காக போடாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? எல்லாமே வழியில் இருந்து தான் கிடைக்கிது நமக்கு. நம்ம பெற்ற தாய் கூட வழியில தான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. வலின்றது ஒரு அற்புதம், ஒரு சக்தி. வலிச்சாதான் வாழ்க்கை. நம்ம பிறந்ததே அம்மாவோட வலி. அது எப்பேற்பட்ட வலி? மறு ஜென்மங்க நம்ம அம்மா எடுத்தது. அந்த வலியோட தான் நம்ம வந்தோம். அம்மாவுக்கு வலியை கொடுத்து தான் நம்ம வந்தோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ வலி எந்த அளவுக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்குதுன்றத உங்களுக்கு புரியும். அதனால் வலியை வெறுக்காதீங்க. வலி வாழ்க்கைக்கு மிக இன்றி அமையாதது. வலி இருந்தால் அங்கே வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். வலி இல்லைன்னா அங்கே வெற்றி வரவே வராதுன்னு அர்த்தம். அப்போ அந்த வலியை அனுபவிக்கணும். அதுக்காக நாமளா போய் வலியை ஏற்படுத்திக்க கூடாது. நீங்கள் சாயப்பாவோட போக்கில் போங்க. அதுக்காக எங்கேயாவது வலி வந்துருச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. இது எனக்காக என் அப்பா கொடுக்கறது. இந்த வலிக்கு பின்னாடி ஒரு அற்புத வாழ்க்கை எனக்கு இருக்குது. அந்த வாழ்க்கைக்காக தான் இந்த வலி எனக்கு ஏற்படுதுன்னு நினச்சிக்கோங்க. அந்த நேரத்தில் நம்ம பெத்த அம்மாவை நினச்சிக்கோங்க. ஏன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணோட வயிற்றில் தான் பிறக்கிறோம். ஆண்களுக்கு எந்த வலியும் கிடையாது, பெண்களுக்கு தான் வலி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனவலியும் பெண்ணுக்கு தான், உடல் வலியும் பெண்ணுக்கு தான். அதனால தான் பெண்களெல்லாம் பார்க்கும்போது கையெடுத்து கும்பிடணும்னு எனக்கு தோணுது. யாராவது என்னை தம்பின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அவங்கள அம்மானு தான் சொல்லி கூப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா அந்த வலியை தாங்கிறது அந்த பெண் மட்டும்தான். அந்த வலியால் ஒரு உயிர் கிடைக்குது. அப்போ இந்த சின்ன வலியை கூட நம்ம தாங்கிக்க மாட்டோமா? இந்த சின்ன வலியை தாங்கிறதுக்கு நமக்கு என்ன அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கசப்பு. வலியை தாங்கிக்கோங்க. பிரார்த்தனையோட விஷயத்தை பலப்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் சாயப்பா நடத்துவதற்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.